ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோலார் பவர்டு எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது சோலார் இதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஆகும். அதை வச்சு நம்ம வந்து மோட்டரை வந்து ரன் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சோலார் பவர்டு எலக்ட்ரிக் சைக்கிள் தான் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து இது சார்ஜ் ஏற்றணும்னு அவசியமே இல்லை. சோலார் பவரில் வந்து நம்மளுக்கு சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எங்கேனாலும் வந்து சைக்கிளை வந்து அழகாக வந்து கொண்டு போகலாம். எலக்ட்ரிக் சைக்கிளாக வந்து மாற்றிட்டு இப்போ வந்து அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் பேனல் வந்து தேவை. இது வந்து 50 வாட்ஸ் வந்து சோலார் பேனல். இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதுக்கு சின்னதாக வாங்கி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம்னா பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சைக்கிளுக்கு மேலே வச்சு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வந்து தெரியும். நம்ம இதை வந்து கொடை மாதிரி இந்த மாதிரி வச்சும் நம்ம வந்து சைக்கிள் வந்து ஓட்டுற மாதிரியும் வந்து நம்ம செட் பண்ணலாம். எப்படினாலும் உங்களுக்கு விருப்பம் தான். அதுபோக வீடுகளில் வந்துட்டு சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து சின்னது இது வந்து நம்ம வந்து கேரியரில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது வந்து 12 வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல். இதுலேயும் சார்ஜ் வந்து நம்மளுக்கு மெதுவாக ஏறிக்கிட்டே தான் இருக்கும், பிரச்சனையே இருக்காது. ஸோ இந்த இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டு இதையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இது கண்ட்ரோலர் வந்து தேவை. இது வந்து லூம் சோலார் பேனல் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்குரிய கண்ட்ரோலர் தான். இது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் நம்ம லோடு வந்து பார்த்திங்கன்னா அதாவது சோலார் பேனலை வந்து இங்கே கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இங்கே வந்து பேட்டரி கனெக்ஷன் வந்து பண்ணிடுவோம். அட் அ டைமில் வந்து சோலார் பவர் வந்து பார்த்திங்கன்னா சோலார்லேருந்து வரதை வந்து இது பேட்டரிக்கு வந்து சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். லோடுன்னு இருக்கும். லோடில் வச்சு நம்ம வந்து அந்த பேட்டரியில் உள்ள கரண்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து மோட்ரு எதுக்காவது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து இங்கே யூஎஸ்பி வந்து கனெக்ஷன் வந்து அதாவது மொபைல் கூட சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கண்ட்ரோலர் இது கண்டிப்பாக தேவை. இதை வச்சு தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் சைக்கிளுக்குரிய கனெக்ஷன்ஸ்லாம் எல்லாமே கொடுப்போம். அதுக்கடுத்து நம்மளுக்கு 775 டிசி மோட்ரு வந்து ஒன்று தேவை. இதை வச்சு தான் நம்ம வந்து சைக்கிளை வந்து ரன் பண்ண வைப்போம். இதை வந்து எலக்ட்ரிக் கிட்டு வந்து வாங்கி பண்ணணும்னா பண்ணலாம். அதுக்கடுத்த வீடியோவில் வந்து எலக்ட்ரிக் கிட் வாங்கி எப்படி வந்து நம்ம வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ வந்து அதை கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 12 வோல்ட் பேட்டரி வந்து தேவை. இது வந்து 6 வோல்ட் பேட்டரி. அதை வந்து நம்ம வந்து 12 வோல்ட்டாக ரெண்டு இதுவும் வச்சுருக்கேன். இதை 12 வோல்ட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம வந்து சார்ஜ் ஏற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த திங்ஸ் இருந்தாலே போதும், எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சோலார் பேனல் கனெக்ஷனை வச்சு பேட்டரிக்கு எப்படி சார்ஜ் ஏறுது அதை வச்சு எப்படி லோடு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோ மாதிரி காமிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து சைக்கிளை வந்து அதை ஃபிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரியை வந்து நம்ம வந்து 12 வோல்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து 12 வோல்ட் பேட்டரி வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. என்கிட்ட 6 வோல்ட் பேட்டரி தான் இருந்துச்சு. இதை வந்து ரெண்டையும் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அதாவது வந்து ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ப்ளஸ்ஸை வந்து அதாவது மைனஸ் எடுத்து ப்ளஸில் வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து ப்ளஸோட வயர் தனியாக இருக்கும், இங்கே மைனஸோட வயர் தனியாக இருக்கும். அப்போ மூலம் இங்கே வந்து 12 வோல்ட்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம மைனஸையும் ப்ளஸ்ஸையும் வந்து சேர்த்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதை ரெண்டையும் வந்து நான் எடுத்துக்கிறேன். வயரை நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி முறுக்கி விட்டுட்டு இந்த வயரை இங்கே ஜாயின் பண்ணி விட்ருங்க. பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதே மாதிரியே வந்து நான் சுற்றி விட்றேன். அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு இது வந்து 12 வோல்ட் இங்கே எடுத்தோம் அப்படின்னா 12 வோல்ட் நம்மளுக்கு இருக்கும். செக் பண்ணி காட்டுறேன் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி. மல்டிமீட்டரில் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். வச்சாச்சு. இதில் வந்து மைனஸ் இது வந்து ப்ளஸ்ஸு. இதை வந்து ப்ளஸ்ஸை வந்து வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 11.80ன்னு காட்டுது பார்த்திங்கன்னா. 12 வோல்ட்டு கிட்ட நெருக்கி வந்து வந்துருச்சு. சில இதில் வந்து சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கலாம். நம்ம வந்து சார்ஜ் வந்து ஏற்றணும். சோலாரில் வச்சோம் அப்படின்னா சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். இதில் வந்து கொஞ்சம் பேட்டரி வந்து லோவாக தான் இருக்குது. நம்ம சார்ஜ் ஏற்றணும். நம்ம சோலாரை வச்சு ஏற்றிக்கலாம் சார்ஜ், பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு 12 வோல்ட் பேட்டரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து இந்த பேட்டரியை வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஏதாவது டேப் போட்டு சேர்த்தாப்பில் ஜாயின் பண்ணி விட்ருங்க. ரெண்டும் தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா இழுத்துருச்சு அப்படின்னா இதாயிரும். ஸோ ரெண்டையும் சேர்த்துட்றேன் நான். இந்த மாதிரி சேர்த்து ஜாயின் பண்ணி விட்றேன். அவ்வளோதான். நம்மளுக்கு 12 வோல்ட் பேட்டரி வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை தான் கடைசி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து சோலார் பேனல்லேருந்து கண்ட்ரோலர் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோலரில் வந்து ஜாயின் பண்ணணும் நம்ம. அதுக்கு வந்து நார்மலாக பேட்டரின்னு இருக்கும் பாருங்கள். பேட்டரியில் 2 வயர் இருக்கும், ப்ளஸ் மைனஸ். எல்லாத்துக்கும் நான் வயர் கனெக்ஷன் சேர்த்து கொடுத்துட்டேன். அதுனா டேரெக்டாக வச்சு நம்ம வந்து இது பண்ணணும். கொஞ்சம் வயர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படுதில்ல, ஸோ அதனால தான். இதில் வந்து இப்போதைக்கு நான் கனெக்ஷன் வந்து பண்ணி காமிச்சதுக்கு அடுத்து நான் சைக்கிளுக்கு வந்து போகிறேன். இப்போ இதில் வந்து பாசிட்டிவ் வயர், நெகட்டிவ் வயர் இருக்கும். நெகட்டிவை வந்து நெகட்டிவில் வந்து நான் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த நெகட்டிவில் வந்து சேர்த்தாப்பில் கனெக்ஷன் கொடுத்துறேன். அடுத்து பாசிட்டிவ் இருக்குல்ல, பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் இதில் வந்து சேர்த்தாப்பில் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து லோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 வோல்ட் வந்து வரும் நார்மலாக லோடில். இப்போ வந்து மைனஸ் ப்ளஸில் வந்து வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த வோல்டேஜ் வந்து அப்படியே இங்கே வந்து வரும். மல்டிமீட்டரில் பாருங்கள் 11.79 இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே.
நம்மளுக்கு இதுலேயும் வந்து இந்த வோல்டேஜ் வந்து அதில் வந்து கரெக்டாக வந்து வரும். இப்போ வந்து சார்ஜ் வந்து ஏற்ற போகிறோம். சார்ஜ் ஏற்றுறதுக்கு லோடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சோலார்னு போட்டிருக்கோம். இங்கே ஏதாவது சோலார்னு இருக்கும். அதில் 2 வயரை வந்து எடுத்துக்கோங்க. இந்த 2 வயரில் தான் நம்ம இதாக கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக சோலார் பேனல் இந்த இருக்குது. சோலார் பேனலை வந்து பக்கத்தில் வந்து வச்சுக்கிறேன். வச்சு இதை வந்து கொஞ்சம் வெயிலில் வந்து வைக்கணும். வெயிலில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த இதில் வந்து வெயிலில் வந்து வச்சுக்கிறேன். வெயிலில் வச்சாச்சு. அதுக்கடுத்து சோலார் பேனல்லேருந்து நான் வந்து வயர் கனெக்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து அதை வந்து இதில் கனெக்ஷன் வந்து கண்ட்ரோலரில் வந்து கொடுக்கணும். சோலார்னு இருக்கா, சோலாரில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவில் நெகட்டிவ் வந்து முறுக்கி விட்றேன். அடுத்து பாசிட்டிவ் இருக்குது, பாசிட்டிவில் பாசிட்டிவ் வயர். ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்ததுக்கு அடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு அதிலேருந்து வருது. ஸோ அதனால் பாருங்கள் லைட் வந்து எரியும். பாருங்கள் சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குங்க. லோ பேட்டரினா நம்மளுக்கு வந்து ரெட் கலர் லைட் வந்து காமிச்சிரும். இப்போ சார்ஜ் ஏறுது அப்படின்னா சார்ஜ் ஏறுறதுக்கு இந்த கலர் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. அங்கே சோலார்லேருந்து இந்த கண்ட்ரோலருக்கு வந்துட்டு பேட்டரிக்கும் சார்ஜ் ஏறுது. அதுக்கடுத்து நம்ம லோடும் எடுக்கணும்னா லோடு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லோடு வந்து எடுத்து பார்க்கலாம். லோடு வந்து மோட்டருக்கு வந்து கொடுத்து பார்க்க போகிறேன். எவ்வளோ பவராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை கொடுத்துட்டு பயங்கர பவராக இருக்குது. 12 வோல்ட்டுக்கு பயங்கர ஸ்பீடாக சுற்றுது. செக் பண்ணி பாருங்கள். சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். செம பவராக இருக்குது. நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு மோட்டர்னா நல்லா சுற்றுது. லோடு வந்து சூப்பராக வந்து வருது. சார்ஜும் நம்மளுக்கு ஏற்றிக்க அட் டைமில் வந்து சார்ஜும் நம்மளுக்கு வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எலக்ட்ரிக் பைக்காக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இந்த கண்ட்ரோலரை வச்சு தான் நம்ம எதுனாலும் நம்மளால் பண்ண முடியும். இப்போ சார்ஜ் வந்து ஏறுதா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிம்பிளான கனெக்ஷன். இதை தான் நம்ம வந்து அப்படியே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு மோட்டரில் சில வேலைகள் வந்து பண்ணணுங்க. அதை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். முன்னாடி வந்து ஒரு மரம் வைக்கலாம், இல்லாட்டினா வந்து ஏதாவது சின்னதாக வந்து வீல் மாதிரி வச்சு அதை வந்து சுற்ற வைக்க போகிறோம். அப்போனா தான் வந்து டயரை வந்து சுற்ற வைக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மெத்தடை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் பிவிசி பைப் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதில் தான் இதை வந்து கனெக்ஷன் கொடுத்து அங்கே வந்து பண்ண போகிறேன். அதை பண்ணதுக்கு அடுத்து ஃபைனலாக வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா அடிச்சு விட்டாச்சு. இப்போ கரெக்டாக வந்து இருக்குது. இது இனிமேல் வந்து வரவே வராது மோட்டரை விட்டு. இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோலார் பேனல் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகி கரெக்டாக சுற்றுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக சுற்றி இதை வந்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து கரெக்டாக சுற்றுது. இந்த மோட்டரை வந்து நம்ம ஆடாமல் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சுற்றுறது வந்து கரெக்டாக வந்து வரும். இந்த மரத்தை வந்து கொஞ்சம் நேராக வந்து வைக்கணும். அப்படின்னா தான் ஆடாமல் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஆடக்கூடாது. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக மட்டும் இதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் எடுத்து விட்டுக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் ஆடாமல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி அடிச்சு விட்டிங்க அப்படின்னா அது வந்து ஆடாது. அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து மாட்ட வேண்டியது வேலை மட்டும்தான். மாட்டிட்டு சோலார் பவர் எல்லாத்தையும் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இதை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இங்கனக்குள்ளே தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த கிளிப் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். இதை தான் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டு மோட்டரை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணணுங்க. இப்படி வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி இதில் வந்து சுற்றுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த மோட்டர் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிரிப்புக்காக வந்து இந்த மாதிரி அட்டை இல்லாட்டினா வந்து டயர் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது கிரிப்பில் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக வந்து நிற்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணுறோம். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து டயருக்கு வந்து அந்த கரெக்டான இதில் வந்து நம்ம வந்து பவர் வந்து கொடுக்க முடியும். இங்கே வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் அந்த கிரிப்புக்காக, இல்லைன்னா டயரை கூட சுற்றி விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து இதை சேத்தாப்பில் வந்து முறுக்கி வந்து விட்டுக்கலாம். நல்லா முறுக்க வந்து அப்படியே மெதுவாக வந்து டைட் ஆயிரும். ஸோ இது ஒன்றா இல்லைன்னா 2 இது கூட வந்து போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரி இருங்க, இதை நான் நல்லா டைட் வந்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சதுக்கு அடுத்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டரை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கிருச்சு. இது வந்து நம்மளுக்கு இது சுத்தம் போலே வந்து தெரியும் உங்களுக்கு, அதுவும் சேர்ந்து சுற்றுதா. ஸோ நம்ம வந்து இதை ஆன் பண்ண போல நம்மளுக்கு வந்து அது வந்து கரெக்டாக வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. அதுக்கடுத்து பேட்டரியை நம்ம ஃபிட் பண்ண போகிறோங்க.
அது போக இந்த கண்ட்ரோலரையும் நம்ம சேர்த்து தான் ஃபிட் பண்ண போகிறோம். பேட்டரி அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால் இந்த இதை சேர்த்தாப்புல நான் வந்து சுற்றிட போகிறேன். அதுக்கடுத்து கண்ட்ரோலரை இந்த மாதிரி மேலே வந்து வைக்கணும். அதுக்கு மேலே வந்து ஏதாவது நம்ம கவர் வந்து பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுட்டு சோலார் பேனலை வந்து நம்ம பேக் சைடும் கனெக்ட் பண்ணலாம், அல்லைன்னா கம்பு வச்சு மேலேயும் வந்து கனெக்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேப் யூஸ் பண்ணி வந்து இதை வந்து சுற்றி விட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சூப்பராக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கண்ட்ரோலர் இங்கே வச்சுருக்கோம். பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பின்னாடி வந்து சோலார் பேனல் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, பேட்டரி வயரை வந்து இதோட சேர்த்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ப்ளஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து ப்ளஸ் வயரை வந்து சேர்த்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் சார்ஜ் ஃபுல்லாகிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சோலார் பேனலை வந்து இந்த சோலார்லேருந்து எடுத்துடலாம். சார்ஜ் வந்து ஏறமோல வந்து சோலாரோட சேர்த்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாலே போதும். இப்போ வந்து ப்ளஸ் கொடுத்தாச்சு. இந்த மைனஸில் வந்து மைனஸ் இதை வந்து சேர்த்தாப்பில் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இதுக்குன்னா நீங்கள் வயரிங் டேப் கொடுத்து நல்லா வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இந்த லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, லோடுலேருந்து தான் நம்ம வந்து மோட்டருக்கு வந்து வயரை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இதில் ப்ளஸ் வயர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் வயரை வந்து நான் சுவிட்சோட ஒன்று வந்து கனெக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக இந்த சுவிட்ச் இருக்குது. இதை வந்து சேர்த்தாப்பில் இங்கே வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது மைனஸ் வயரை வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலக்ட்ரிக் சைக்கிள் சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாடியூலேருந்து சோலார் இதை வந்து இந்த மாதிரி பேக் இதில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பேட்டரிக்கு வந்து இங்கேருந்து வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம இந்த இதில் லோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மோட்டரோட சேர்த்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. மேலே வந்து ஒரு சுவிட்ச் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன். இப்போ லோ பேட்டரியாக இருக்குது, ஸோ அதனால் வந்து சார்ஜிங் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து பாருங்களேன், லைட் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கும். இங்கே லோ பேட்டரின்னு லைட் எரியும். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து சார்ஜ் வந்து ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பாருங்கள், மஞ்சள் கலர் லைட் வந்து அமர்ந்து வந்து எரியும். ஸோ அப்போ போல் சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மழை பெய்கிற மாதிரி இருக்குது. வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் வந்து இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஏறும். அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போல் பயங்கர மழைங்க, இங்கே செம மழை பெஞ்சிருச்சு. ஸோ இதனால் வந்து இன்னொருக்க வந்து மூடி வச்சுட்டு இப்போ தான் வந்து இன்னொருக்க அகைன் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, இன்னொருக்க அது மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். சார்ஜ் ஏறுற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கனெக்ஷனும் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து சோலார் பேனல் இருக்குல்ல, சோலார் பேனல்லேருந்து இதுக்கு வந்து சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. சார்ஜிங் ஆகுது பார்த்தீங்களா, பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஆகுது. அது போக வந்து சார்ஜ் ஏறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லோட்லேருந்து நமக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா கனெக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து சுத்தலை எதுக்காக அப்படின்னா, பேட்டரி லோவாக இருக்குது. லோ பேட்டரி பார்த்தீங்கன்னா காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் சார்ஜ் ஏறட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். லோ பேட்டரினா நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் வந்து காமிச்சிரும். அது போக சார்ஜ் வந்து ஆகிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இது வந்து சார்ஜ் நல்லா ஆகணும். ஆனதுக்கு அடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது போக வந்து இந்த சின்ன சோலார் பேனல் இதை கூட நம்ம வந்து பேக் சைடு வந்து மாட்டிக்கலாம். இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஸ்டமைஸ் நம்ம வந்து பண்ணணுங்க, பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது நார்மலாக நம்ம வாங்கி ஃபிட் பண்ணுறதுனால மொக்க தண்டி இருக்குது. கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொஞ்சம் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இதுனா சின்னதாக இருக்குல்ல, ஸோ இதில் வந்து அழகாக வந்து ஃபிட் பண்ணிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜ் வந்து ஆகட்டும். ஆனதுக்கு அடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக வந்து ஏறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறோம்னா, சுவிட்ச் வந்து போட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து லோட்லேருந்து வந்துடும். இப்போ நான் ஜஸ்ட் வந்து சுற்றி வந்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஆடிட்டு எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னாலே நம்ப முடியல. பாருங்களேன், அது சுற்றின ஸ்பீடுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதாகி விழுந்துருச்சு. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிடலாம். நான் மரத்தை வந்து லைட்டாக தான் வந்து அடித்தேன் பார்த்தீங்களா. இதை வந்து இன்னொருக்கு அடிச்சு விட்டலாம். அடிச்சு விட்டோம் அப்படின்னா கிச்சனை அடித்து ஒட்டிக்கிறோம், வரவே வராது. ஆனால் வேறு லெவலில் சுற்றுதுங்க, எனக்கே ரொம்ப ஹாப்பி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் கீழே எடுத்துகிட்டு போயிடுறேன். போயிட்டு இதை எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம், எந்த லெவலுக்கு வந்து பவராக வந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சோலார் பேனலை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த சோலார் பேனல் கூட நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிரச்சனை இல்லை, எப்படி வந்து போகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இங்கனக்குள்ளே வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி, ஓகே, நம்ம வந்து ஏறி உக்காந்துட்டு நம்ம லைட்டாக வந்து அழுத்திட்டு இதை வந்து போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏறி வந்து உக்காந்துக்கிறேன். உட்காந்துட்டு லைட்டாக அழுத்தினதுக்கடுத்து சுவிட்சை வந்து போட்டால் போதும். செம்ம நல்லா இருக்கு.
ம் சூப்பராக ஓடுது, நெசத்துக்கே சூப்பராக இருக்குது. செம. லைட்டாக வந்து நம்ம வந்து அழுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஏறி உட்காந்து இனிமேல் நம்மளுக்கு வந்து போகாது. லைட்டாக வந்து அழுத்திட்டு அப்படியே சுவிட்சை வந்து போட்டால் போதும். அப்படியே ஸ்மூத்தாக போகுது, நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் அழுத்தையும் தேவையில்லை. அப்படியே மெதுவாக போகுது. நம்ம கால் வச்சு லைட்டாக மிதித்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா வந்து ஒர்க் ஆகுது. நான் இப்போ வரைக்கும் வந்து அழுத்தலை, நல்லா வந்து போயிட்டு வருது. இப்போ லைட்டாக வந்து அழுத்தி மூவ் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லைட்டாக அழுத்திட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பராக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் பண்ணோம் இல்லாட்டினா சர்ட்டுன்னு போயிடும். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து நம்மளுக்கு ஸ்பீடு வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகுது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 12 வோல்ட் பேட்டரி வச்சு சோலார் பேனலை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இப்போயுமே வந்து இங்கே வந்து மழை பெய்யறதுனால சார்ஜிங் வந்து இன்னும் ஆகலை. இது வந்து மழை பெய்யாமல் வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜிங்கும் ஆகும், உங்களுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.